ஐயோ அம்மா, என்னம்மா ஸ்னேகா காணோம்? என்னடா ஸ்னேகா எங்கடா காணோம்? அம்மா, உன்னை இங்க இருந்தாலும் அவளை பார்த்து சொல்லிட்டு போனேன். ஷூ ரேணு, ஸ்னேகா நீ எப்படி? ரேணு நீ அப்போ நீயும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? அப்பாடா. ஸ்னேகா குழந்தை, ஸ்னேகா இங்க பாரு, உனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கா. அவள பெண் குழந்தை தான். என் ரெண்டு குழந்தையும் ஈவருக்கும் இல்லாம தூக்கி வீசிட்டோம். உங்க ரெண்டு பேரையும் நான் கதற கதற கொல்லுவேன். இது சத்தியம். இத பாரு, சாவ போற நேரத்துல சத்தியம் பண்றா. சரி, அதான் ஸ்னேகா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, வாங்க போலாம். என்னன்னா இப்படி ஆயிடுத்து? ஸ்னேகா இங்கதான் இருப்பா, எப்படியாவது காப்பாத்தி கூட்டின்னு போயிடலான்னு பெருமாளை வேண்டினே வந்தேன். இவ இங்க இல்லைன்னா வேற எங்க இருப்பா? ஒருவேளை லெட்டர்ல எழுதி வச்ச மாதிரி நிஜமாவே யாரும் வேணான்னு போயிட்டா? என்னன்னா நீங்க? அவ நான் வாண்டான்னு போனாலும் போவா, காயத்ரி வாண்டான்னு போவாளா? சான்ஸே இல்ல. அவ இங்கதான் இருக்கா, இந்த ஊர்ல தான் இருக்கா, ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை யாராவது கடத்தி இருக்கணும். வள்ளி இல்லைன்னா அந்த மகேஷா கூட இருக்கலாமா? ஆனா எனக்கு ரேணு ஃபோன் பண்ணாலே இப்ப இல்லங்கிறா. எல்லாமே ஒரு மர்மமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார், நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க யோசனையில இருக்கீங்க. நிறைய மர்மங்கள் இருக்கு. முதல்ல ரேணுயே இந்த வீட்ல இருக்கா? இந்த வீடு கேஸ்ல இருக்கு. அவ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதான் செந்தில் வர சொன்னானே. அவன் எதுக்காக அவளை இங்க வர சொல்லணும்? எதுவா இருந்தாலும் வீட்லயே பேசிக்கலாமே. ஆம்டியம் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனையோ? இன்னொரு முக்கியமான விஷயம், ரேணு என்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது. ஏன் கழுத்து இருக்கிறீங்கன்ற வார்த்தையெல்லாம் அவ வாயிலேந்து வரவே வராது. எதிரிய கூட அதிர்ந்து திட்டமாட்டா. அவளுக்கு உங்க மேல என்ன கோவமோ? என் வீட்டுக்குள்ளேயே என்ன விட மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரேன்? வீட்டுல யாரோ இருக்காங்க, அவங்க ரேணுவை மிரட்டி பேச வைக்கிறாங்க. ரேணுவுக்கு ஆபத்து. சார், இப்ப ஸ்னேகா பிரச்சனையை பாக்குறதா இல்ல ரேணு பிரச்சனையை பாக்குறதா? எனக்கு ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது சார். நாம எல்லாரும் கிளம்பலாம், போய் உருப்படியா ஸ்னேகாவை தேடலாம், மகேஷை விசாரிக்கலாம். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், அதான் ஸ்னேகாவை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி. நான் வரல, எனக்கு என்னவோ பிரச்சனை இங்கதான் தோணுது. சரி சார், அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ஏதாவது அவசரம்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க சார் போலாம். இருங்க, எல்லாரும் ஒன்னா வந்தோம், இப்ப நீங்க மட்டும் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரேணு, ரேணு, நான் தாமா, பயப்படாத, கதவை தர. ஆண்டி, ஆண்டி, ஏமா யார் நீங்க? ஆண்டி பார்க்க வந்தேன். யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? இல்லங்க, இங்க யாரும் கிடையாது. போமா. என்னங்க விரட்டுறீங்க? ப்ளீஸ் வெளிய போங்க. நான் ஆண்டி பார்க்க வந்தேன். வெளிய போங்க. என்னாச்சு? வெளிய போய் பேசுங்க. போங்க, வெளிய போங்க. யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? போங்க, வெளிய போங்க. ஏயா, ஏன் இப்படி பதற? யாரையும் உள்ள விட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. என்னையுமா? யாரா இருந்தாலும் ஈஸ்வர ஐயாவே வந்தாரு, உள்ள விடல. அம்மா எங்க? தெரியலம்மா. அம்மாவும் தம்பியும் 2-3 நாளா சரியாவே வீட்டுக்கு வர்றதில்ல. ஆனா ஊர்ல தான் இருக்காங்க. ஆமா. அப்படின்னா அவங்க வேற எங்கேயோ தங்கிருக்காங்கன்னு அர்த்தம். எங்க? அது தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன், எங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ப்ளீஸ் வாட்ச்மேன், சொல்லு வாட்ச்மேன். சொல்லக்கூடாதுமான்னு சொல்றேன்ல. இப்போ அம்மாவுக்கு அடையாறுல ஒரு பங்களா இருக்கு, தேனி பங்களான்னு. சாய்பாபா கோயிலுக்கு பின்னால. வீட்டு நம்பர் 16. இது போதும், வரேன்.
என்ன தாத்தா எங்க போயிருந்தீங்க? சும்மா வாக்கிங் போயிருந்தேம்மா. ஆமா, நீ எவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன் தாத்தா. அவங்க வீட்ல இல்ல. அவங்க இதே ஊர்ல வேற ஏதோ இடத்துல இருக்காங்களா? அது ஏன்? ஏன் என்கிட்ட கேட்டா? ஸ்னேகாவை பத்தியும் ரேணுவை பத்தியும் விசாரிச்சு பார்த்தேன் தாத்தா. அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல தான் காணலையா. நம்மளுக்கு தெரியாம ஏதோ ரகசியம் நடந்திருக்கு தாத்தா. எப்படி சொல்றமா? வள்ளிக்கும் செந்திலுக்கும் 2 நாளா போன் பண்றேன். அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னே தான் அவாய்ட் பண்றாங்க. அவங்க இதே ஊர்ல வேற எங்கேயும் இருக்காங்க. ஆமா, எங்க போயிருப்பாங்க? வள்ளிக்கு சொந்தமான ஒரு பங்களா அடையார்ல இருக்கிறதா சொன்னாங்க. சாய்பாபா கோவிலுக்கு பின்னால. வேணி பங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அந்த பங்களா இப்ப கோர்ட் கேஸ்ல இருக்கு. இன்னும் தீர்ப்பு கூட வரல. அதெல்லாம் எனக்கு தெரியல தாத்தா. அவங்க அங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. நான் திடீர்னு அங்க போலான்னு இருக்கேன். அவங்க ஷாக் ஆயிடுவாங்க இல்ல தாத்தா? கட்டாயம் நீ போய்தான் ஆகணுமாம்மா. ஏன் தாத்தா, ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, அது ஒரு மாதிரியான இடம். வள்ளியோடப்பா அந்த பங்களாவை தன்னுடைய அந்தப்புறமா வச்சிருந்தா கேள்வி. எல்லா தப்பும் அங்கதான் நடக்கும். ஜாக்கிரதம்மா, அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மயங்கி கிடக்குறா? இப்ப தாண்டா கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பேசாம இவ்வளவு ரேணு மாதிரி கட்டி போட்டுருவா. கிழிச்ச ஒருத்திய கட்டி போடுறதுக்கே உனக்கு வக்கு இல்ல. ரேணு என்னடான்னா பிச்சுக்கிட்டு போய் போன் பண்ணிட்டா. இதோ இவ கட்டை பிரிச்சுட்டு வந்து இங்க விழுந்து கிடக்குறா. ஏண்டா எல்லா விஷயத்திலும் உங்க அப்பா நாட்டம் அறகுறையாவே இருக்க? உருப்படி எதுவுமே செய்ய மாட்டியா? இல்லம்மா, டைட்டா தான் கட்டியிருந்தம்மா. சரி, வெளியில நின்னுட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு போய் பாரு. இல்லம்மா, அவங்க எல்லாம் போயிட்டாங்கம்மா. சாரிம்மா, இன்னும் யாரும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போடா. ரேணு, ரேணு, கதவை தரமா. எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். பயப்படாத, கதவை தர. பார், ஸ்னேகாவை இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் கதவை தரமா. அம்மா அம்மா அம்மா, அப்பா இன்னும் இருக்காருமா. கதவு தட்டி ரேணுவை கூப்பிட்டு இருக்காருமா. ஷோ, டேய் பேசாம அந்த ஆளையும் போட்டு தள்ளிடுவோமா? எனக்கு அழுத்து போச்சுடா. அந்த ஆள்கிட்ட மாரடிச்சு முடியலடா. ஸ்னேகாவை நாம இங்க ஒளிச்சு வச்சிருக்கோன்னு கிழமை எப்படியோ மோப்பம் பிடிச்சிங்க வந்துட்டாமா. அப்ப மத்த ஆளுங்கெல்லாம் அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முட்டாள் மாதிரி பேசாதடா. ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க, இல்லனா போலீஸ்க்கு போயிருப்பாங்க. இந்த 2ல எது நடந்தாலும் நமக்கு ஆபத்து தான். ஸ்னேகாவை இனி இங்க வச்சிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. வேற இடத்துக்கு மாத்தணும். வா. சரிம்மா, நீ போய் அந்த பக்கம் பிடி. அந்த பக்கம். போடா. பாத்து. ஈஸ்வர சார், இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்ல சார். ப்ளீஸ், அவங்க நிச்சயம் வெளியே வந்துதான் ஆகணும். இதோ பாருங்க, மயிலே என்ன இறங்கக்கூடாது. வாங்க, நான் கதவு உடைச்சு உள்ள போலாம். ப்ளீஸ் அம்மா, நீங்க அதை பண்ண முடியாது. அது சட்ட விரோதம். அப்ப போலீஸ்க்காவது போகணும். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. மா, அது எனக்கு புரியுது. ஒரு 10 நிமிஷம். சார், என்ன சார் சும்மா 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் சார் நிக்கிறது? இங்க பாருங்க, நீங்க ஒன்னா தாராளமா வெயிட் பண்ணுங்க. ஆனா என் கூட கான்டாக்ட்லயே இருங்க. நான் மகேஷ் போய் பாக்குறேன். சார் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா வேலைக்கே ஆகாது சார். சார் போலாமா? என்ன கனகனக்கிறமா இவ? இவள தூக்கத்துக்கு தனியா ஒரு கிரேன் வாடகைக்கு எடுக்கணும். டேய், வயித்துல புள்ள இருக்குல்ல, அதனால தான் இந்த கணக்கணக்கறான்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்படியா? ஏண்டா பேசாம இவளை நம்ம பங்களாவுக்கே கூட்டிட்டு போய் வச்சுடலாம். நாம இங்கேயே தங்கிடுவோம். அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம்.
இவ்வளவு பத்திரமா நம்ம கஸ்டடியிலே இருப்பா. அங்க மட்டும் காவலுக்கு ஆள் போட்டுடலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா. இது முன்னாடியே செஞ்சிருக்கலாம். சரி, நீ இங்கே இருந்து இவ்வளோ பார்த்துக்கோ. நான் போய் அந்த கிழமை இருக்கானு பார்த்துட்டு வரேன். டேய், என்ன ஆச்சு? அம்மா, நீ என்னம்மா பண்றீங்க? உன்னதான் ஸ்னேகா பக்கத்துல இருக்க சொன்னல. அவ மயக்கமா இருக்காடா. சரி, அது இருக்கட்டும். அந்த சனியன்கெல்லாம் போச்சா இல்லையா? அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி கிழவன் டூ போட்டுருக்கான். நாம தான் மூவ் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேம்மா. இப்போ என்னடா பண்றது? கொஞ்சம் பொறுமையா இருப்போம். வண்டியில ஏறுமா. ஒரு வழியா எல்லாரும் ஒழிஞ்சுதுங்கடா. நம்ம ரூட் கிளியர்மா. வாமா போலாம். டேய் செந்தில், போனவங்க நிச்சயமா போலீஸோட திரும்பி வருவாங்க. இனிமே இந்த இடம் நமக்கு சேஃப்டி இல்லை. இப்போ பிளான் தான் என்னம்மா? நாம இனிமே ஸ்னேகாவையும் ரேணுவையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவோம். உங்க அப்பா இந்த வீட்டு கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு பொறுமை இழந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடுவாரு. அந்த நேரம் பார்த்து நாமளே முந்திட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா போலீஸ் வந்து கேஸ்ல இருக்கிற வீட்டை உடைச்சது சட்டப்படி தப்புன்னு அவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. தலைவலி விட்டுது நம்ம. சூப்பர் ஐடியாமா. ஐயோ அம்மா, என்னமா ஸ்னேகா காணோம்? என்னடா ஸ்னேகாவை எங்கடா காணோம்? அம்மா, உன்னை இங்க இருந்தாலும் அவளை பார்த்து சொல்லிட்டு போனேன். ஷூ, மயக்கத்துல தானடா இருந்தா, இப்படி எந்திரிச்சு போனா? எங்க போயிடுவா? வாமா. அங்க ஓடுறா பாரு, போய் பிடி. சரிம்மா. போ. ஐயோ, புடிச்ச கொண்டுருவோம். செல்றே. ஸ்னேகா உயிருக்கு என்னால் ஆபத்து. நான் எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும். அதுக்குள்ள வந்துட்டானா? பெருமாளே,
எங்க போனா? இங்க தானே வந்தா, அதுக்குள்ள எங்க ஓடி சனியை எங்க போனாலும் அவளை விடக்கூடாது. ஐயோ மீரா, மீரா, மீரா என்ன ஒண்ணு பண்ணிடாத மீரா. நான் தப்பிக்க நினைச்ச தப்புதான். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். என்ன நம்புங்க. மீரா, மீரா நான் சர்வெண்ட் இல்ல மீரா, செந்திலோட. ரேணு, எனக்கு தெரியும் நீங்க செந்திலோட வைஃப். உங்க புருஷனும் உங்க மாமியாரும் என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இது பாருங்க, நான் இங்க ஒரு காரணத்தோட வந்திருக்கேன். என்னை பத்தி கூடி சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆமா, இங்க என்ன நடக்குது? உங்களையே இப்படி கட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல. ஸ்னேகா உயிருக்கு ஆபத்து. நான் அவளை காப்பாத்தி ஆகணும். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்னங்க, நீங்க நல்லவங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. ரேணு, அந்த பக்கம் எங்க போறீங்க? பின்வாசல் வழியா போங்க, போங்க. ஏய் ஸ்னேகா, அதுக்குள்ள ஆட்டோ எங்க இருந்து கூட்டிட்டு வந்தா? அவளை நம்ம கட்டில வச்சிருந்தோம். அம்மா, ஸ்னேகா தப்பிச்சிட்டாமா. வெக்கம் மேல உனக்கு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? புள்ளத்தாச்சி பொண்ணு அவ ஆமை மாதிரி ஓடுனா, நீ முயல் மாதிரி பிடிக்கிறதுக்கு போன. அப்படி இருந்தும் உன்னால பிடிக்க முடியலையா? துப்பு கட்டுக்கடே. சாரிம்மா. என்னத்த சாரி பூரின்னுட்டு? இங்க ரேணுவும் தப்பிச்சிட்டா. என்னது? இங்க ரேணுவை தப்பிக்க விட்டு என்ன திட்டிட்டு இருக்கியா? நான் என்ன பண்றது? அவ பெரிய சூனியக்காரியா இருப்ப போல இருக்கே. கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு தான் வந்தோம். எப்படியோ கட்டு அவுத்துக்கிட்டு எங்கேயோ போன் பண்ணி ஆட்டோ வர வச்சு தப்பிச்சு போயிட்டாளே. என்ன வளர்ற? யாரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டு போயிருப்பாங்க இங்க இருந்து. அப்ப அதுவும் அப்பனா தான் இருக்கணும். கழவன் புத்திய காமிச்சிட்டான்டா. சரி, இப்ப என்ன செய்யலாம்? சரி வா சொல்றேன். ரேணு, ஸ்னேகா, நீ எப்படி? ரேணு, நீ அப்போ நீயும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? அப்பாடா. ஆமா, யார் கார் இது? நீ எப்படி இந்த கார்ல? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணு தெரியல. யார் கார்னு யாருக்கு தெரியும்? கார்ல சாவி இருக்கா? இருக்கு. அப்புறம்
என்ன யோசிக்கிற? முதல்ல வண்டி இங்க இருந்து எடு. நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வந்துட்டு போறாங்க. சீக்கிரம். ஏதாவது ஆஸ்பத்திரி வருதுன்னு பாரு. ஏதாவது ஆஸ்பத்திரி வந்ததுன்னு நிறுத்து. ஐயோ முடியல, என்னால வலி தாங்க முடியல. ரேணு ப்ளீஸ் ப்ளீஸ் வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. பிரசவலி வரணுமா? ஐயோ அந்த பாவிங்க என்ன மருந்து கொடுத்து தொலைச்சாங்களோ தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு ரேணு. இல்ல ஸ்னேகா, மருந்தெல்லாம் சாதாரணமா தான் கொடுத்தாங்க, ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. ரேணு எனக்கு என் உயிரை பத்தி கூட கவலை இல்லை ரேணு. ஆனா மருந்து குழந்தைங்களை ஒருவேளை பாதிச்சு குழந்தைங்க உடம்ப பிறந்தெடுத்துனா ஜன்மம் முழுக்க கஷ்டப்படும் ரேணு. அதை நினைச்சாதான் அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, கடவுளை நினைச்சுக்கோ. ரேணு வலி தாங்க முடியல, முடியல ரேணு ப்ளீஸ். முடியல, ஆயிட போறது எனக்கு தெரியும். முடியல ஸ்னேகா, முடியல ரேணு. பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்னேகா, ஸ்னேகா, அங்க ஒரு மரவான இடம் இருக்கு, நம்ம அங்க போலாமா? வா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஸ்னேகா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த பிரசவத்தை பத்தி எதுவும் தெரியாது. நான் போய் யாராவது பிரசவம் பாக்குறவங்க இருக்கிறாங்களா பாத்துட்டு வரேன். இல்ல ரேணு ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, இங்கே இரு. என்னால தனியா சமாளிக்க முடியாது ரேணு, ப்ளீஸ் என் கூட இரு. ஸ்னேகா, நீ அழுதுட்டு கத்துறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏதாவது ஸ்லோகம் சொல்லிக்கோயே. ஸ்னேகா, ஸ்னேகா, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே.
எங்க போனாலும் விட மாட்டேன்டி உன்னை. ஏய் ஸ்னேகா, எங்கடி இருக்க? எங்க போனாலும் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. பிறந்துடுச்சு. இங்க பாரு ஸ்னேகா. எந்த ஊனமும் இல்ல, நல்லா இருக்கா பெண் குழந்தை. இங்க பாரு. ஸ்னேகா இங்க பாரு, உனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கா. அவளும் பெண் குழந்தை தான். நடக்க வேண்டிய பிரசவம், எங்கேயோ பிறக்க வேண்டிய இந்த குழந்தைங்க எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி. ஏன் ரேணு, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. ஸ்னேகா, நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. அதனாலதான் எந்த வசதியும் இல்லாத இந்த இடத்துல எந்த கஷ்டமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா இந்த ரெண்டு குழந்தைங்களை பெத்தெடுத்திருக்கேன். கடவுள் உன் மேல கருணையா இருக்கிறாருன்றதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? ஆமா ரேணு, இந்த குழந்தை எப்படிய கண்ணா, கண்ணுமா, அம்மா இருந்திருந்தா ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ரேணு, உன்கிட்ட செல்போன் இருக்குமா? இல்லையே. ஏன்? எனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்குன்ற தகவலை நான் மகேஷ் உடனே சொல்லணும். அவர் இந்த வார்த்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறியா? கிழிஞ்சுது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி பேசாம நிப்பாரு. தகவல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து கிளம்பணும். நாம ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும். உன்னையும் இந்த குழந்தைங்களையும் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் எனக்கு நிம்மதி. ரேணு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இன்னும் என் கடமை முடியல ஸ்னேகா. வா போலாம், சீக்கிரம் வா. பார்த்து வா. மெதுவா. அம்மா, மெதுவா. வர இரு, வர. அம்மா, வா போலாம். பார்த்து பார்த்து போ.
குழந்தை கொடு. என்னடா என்ன? ஓ அழாதம்மா. சரி 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 ரேணு ப்ளீஸ் சீக்கிரம் வண்டி எடு. சரி 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 அழாதடா. ஐயோ ஸ்னேகா, குழந்தை அழுவுது, பால் கொடு. சரி சரி இன்னும் 6 மாசத்துக்கு உனக்கு இந்த இன்பமான தொல்லை தான். ஒரே அவஸ்தை தான். போ, சும்மா இருடி. சரி 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 என்ன நீ சமத்தாயிட்ட? ரேணு குழந்தைங்க என்ன ரேணு? ஐயோ ஐயோ மாத்து மாத்து. எங்க போச்சு என் குழந்தை? எங்கடி என் குழந்தை? என்கிட்ட இருக்குடி. செந்தில் 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 குழந்தை கொடுத்து செந்தில் என் குழந்தை என்ன பண்ண? செந்தில் ஒன்னுட்ட குழந்தை கொண்டுட்டிய. ஐயோ அட பாவி, என் குழந்தைய கொண்டுட்டியாடா. அட பாவி அட பாவி, என் குழந்தைய கொண்டுட்டா. பொம்பளைங்களா இருந்துட்டு இவ்வளவு திமிராடி உங்களுக்கு? ஏமாத்த பாக்குறீங்க 2 பேரும் சேர்ந்து. ஓடி விட்டு கொண்டு வண்டிய. ரேணு வீட்டுக்கு போடி. ஓட்டுறீ நீ வண்டி. கொலைகார பாவி, இப்படி அநியாயமா ஒரு பச்சை குழந்தைய கொன்னுட்டியே. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போறேன். ஏய், வண்டிய பங்களா கோட்ரி. மாட்டேன். மாட்டியா? அப்போ இந்த குழந்தையும் கொண்டு வர வேண்டியதா? ஐயோ வேணாம், குழந்தை எது பண்ணிடாதீங்க. நான் திருப்புறேன். நான் திருப்பிட்டேன். இங்க பாருங்க. என்னது இது? செந்தில் போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். நாம தேடிட்டு போயிடலாமா? இறங்குடி. டேய் இறங்குடி. டேய், இவ்வளவு மாட்டிட்டாளா? வெரி குட். அம்மா, இவளை சாதாரணமா நினைக்காதம்மா. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஸ்னேகாவை காப்பாத்தி கூட்டு போய் பிரசவம் வேற பார்த்துருக்கா. ஸ்னேகாவுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஒரு குழந்தை இல்லம்மா, 2 குழந்தை பிறந்திருக்கு. 2ம் அழகா ஆரோக்கியமா தான் இருந்தது. நாம கொடுத்த மருந்து வேஸ்ட்மா. அட கடவுளே, அத்தை, இவர் ஒரு குழந்தைய ரோட்ல தூக்கி எரிஞ்சு கொன்னுட்டாரு. இன்னொரு குழந்தைய அப்படியே மூச்சு அடக்கி. ஐயோ, எப்படி சொல்லுவேனா அத? டேய், அட விடுமா. அதுங்க உயிரோட இருந்தா எனக்கும் நம்ம சொத்துக்கும் யம. அதான் அதுக்கு பிறந்த உடனே நானே அதுங்களுக்கு யமனா மாறிட்டேன். அம்மா, இவ்வளவு உள்ள கூட்டு போமா, நான் அவளை கூட்டு வரேன். பாடி திமிர் பிடிச்சவளே, நானே கிரிமினல், என்ன விட கிரிமினல் ஆகலான்னு பாக்குறியா? உன்னை வெட்டி உப்பு கண்டம் போட்டு ஊற வைக்கிறேன். உனக்கு குழந்தை எப்படி பிறக்குது நான் பாக்குறேன்டி. பாடி வா.
ஸ்னேகா ஸ்னேகா வீடு வந்துருச்சுடா. ஸ்னேகா உனக்கு குட் நியூஸ் தெரியுமா? உயிரோடு இருந்த குழந்தைய வர வழியில தான் புதர்ல வீசி கொண்டுட்டேன் தெரியுமா? ஐயோ ஸ்னேகா உயிரோடு இருந்த குழந்தைய தூக்கி வீசியாச்சு. அரைக்குறை உயிரோடு இருக்க குழந்தைய விட்டுக்கலாமா? வாடா வெளில வாடா டே. பாவம் பண்ணி உன்னை கெஞ்சி கேக்குற என் குழந்தைய விட்டுடு. என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டு. உன் மேல இறக்கப்பட்டா நான் செத்துருவேன். உனக்கு தாண்டி தண்டனை. ஐயோ என் குழந்தை அட பாவி கொலைகார பாவி. என்னோட 2 பச்சை குழந்தைல இப்படி ஈவர்க்கெல்லாம தூக்கி வீசிட்டியே. நீ நல்லா இருப்பியாடா? இந்த குழந்தைல பெத்துக்கிறதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன். இந்த குழந்தைல பத்தி நான் எவ்வளவு ஆசைகள் கனவுகள் எல்லாம் வச்சிட்டு இருந்தேன். என்னோட 10 மாச போராட்டத்தையும் ஒரே நிமிஷத்துல நாசமாக்கிட்டேடா. நீ உருப்படுவியாடா? மனுஷனாடா நீ? இவருக்கு இல்லாத அரக்க உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். இப்போதான் 1க்கு 2 பெத்து போட்டிருக்கேன். உன்னை நிக்க வைக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க. இதுல நீ என்ன கொல்ல போறியா? அடி வாடி ரெட்ட புள்ள பெத்த ரத்தினமே. பலி பலி உன் புள்ள என் 2 குழந்தையும் ஈவர்க்கு இல்லாம தூக்கி வீசிட்டோம். உங்க 2 பேரையும் நான் கதற கொல்லுவேன். இது சத்தியம். இத பாரு, சாவு போற நேரத்துல சத்தியம் பண்றா. ஏய் உன் நெஞ்செழுத்தத்தை நான் பாராட்டுறேன்டி. குதிரை மருந்து குடிச்சும் அடங்காம திமிரிக்கிட்டு 2 புள்ளைய பேத்து தள்ளி இருக்கியே. இது இமாலய சாதனை தான். பிறக்கும் போதே இப்படி யமனை மீறிக்கிட்டு பிறந்திருக்கே. எனக்கும் என் சொத்துக்கும் யமனாயிடக்கூடாதுல்ல. அதான் என் புள்ள குழந்தைங்களை தூக்கி வீசிட்டா. ஐயோ பாவம், அந்த குழந்தைங்களை நாய்க்க விட்டு போச்சோ இல்ல நரிக்க விட்டு போச்சோ. பாவிங்களா, அந்த பெருமாள் உங்களுக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பாரு. தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தண்டனை நிச்சயம் இருக்கு. இனிமே இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. இவ கதையை முடிச்சிடுவோம். போ போய் விஷ ஊசி எடுத்துட்டு வா. விஷ ஊசி? ஏய் ஐயோ விடு 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 விடு. ஏய் என்னை என் புருஷனோட வாழ விடாம பண்ணிட்டல்ல, என் சொத்தை எழுதி வாங்கிட்டல்ல. இனிமே நீ இந்த உலகத்துல இருக்க லாய்க்கு இல்ல. என் பொறுமை எல்லாம் மீறி போச்சு. உனக்கு சாவு மணி அடிச்சாச்சு. நரகத்துக்கு போய் தொலை. உனக்கு விஷ ஊசி போட்டு சாகடிச்சு மண்ணோட மண்ணா புதைக்கிறேன்டி. இந்த வள்ளிக்கிட்ட வம்பு வச்சா வாய்க்கரிசிதான்னு அத உன் மூலமா இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டோண்டி. ஐயோ எது பண்ணிடாதீங்க. ஏய் டேய் செந்தில், சீக்கிரம் போடுற அந்த ஊசிய. தூக்குடா இவள இந்த உலகத்தை விட்டு. இவ குழந்தைங்க போய் சேர்ந்த இடத்துக்கே இவளும் போய் சேரட்டும். கொலை கொலை, யாராவது ஓடி வந்து காப்பாத்துங்களே. நிறுத்துங்க. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். போடுற சீக்கிரம். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த ரத்த வெறி? எதுக்காக இப்படி கொலை பண்றீங்க? பணத்துக்காக தானே? ஐயோ நிறுத்துங்க. வேண்டாம் வேண்டாம் விடு. என்ன விடு. செந்தில் வேண்டாம் செந்தில். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்க கூடாது. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்கற விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஓடுது. வேண்டாம் செந்தில். ஐயோ இனிமே இவ கதை முடிஞ்சாச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஆகஸ்ட் 15 கிடைச்சாச்சு. ஏண்டி எத்தனை பேரை பைத்தியமா அலைய வச்ச, எத்தனை பேர் குடும்பத்தோட வைத்தறிச்சல கொட்டிக்கிட்ட.
எங்க வயித்தெரிச்சல் எல்லாம் துளி துளியா விஷமா சேர்ந்துதான் இப்ப விஷ ஊசி மருந்தா இறங்கி இருக்கு. புரியுதா? இது நான் செஞ்ச பாவம் இல்ல, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கிடைச்ச பலன். ஏய் ஏய் ஸ்னேகா, ஏய் இங்க பாரு. போயிட்டு வாடி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. மேல போய் யார்கிட்டயாவது வம்பு பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்து தொலையாத. உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்க நான் விட மாட்டேன். எந்த சொத்துக்காக இந்த 3 கொலை நீங்க பண்ணீங்களோ அந்த சொத்தை உங்களுக்கு கிடைக்காம பண்ணிடுவேன். டேய், என்னடா இன்னொரு ஸ்னேகா உருவாயிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அம்மா கத்துட்டோம்மா. இவ்வளோ போஸ்ட் வந்துட்டு அடுத்தது அவளை கவனிச்சுக்கிறேன். இன்னொரு விஷ தயாரா இருக்குல்ல, அது வரைக்கும் சும்மா தான் இருக்கா. கத்துட்டோம். கத்திரி நல்லா கத்து. ஸ்னேகா